ஹலோ மை டியர் சோல்ஸ். இன்றைக்கி நான் ரொம்ப சீக்ரெட் எனர்ஜியை பற்றி பேச போகிறேன். அந்த சீக்ரெட் எனர்ஜியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ அது என்னன்னு பார்க்கலாமா? ஸோ அந்த சீக்ரெட் எனர்ஜி பேர் ஈத்தர் எனர்ஜி. அந்த ஈத்தர் எனர்ஜி அப்படின்றது 7வது சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 7வது சக்தி கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி. இந்த 5 எலமெண்ட்ஸுக்கும் மேலே ஒரு ஆகாயம் மாதிரி, ஒரு ஆகாசம் மாதிரி இருக்குது. ஸோ இதை ஆகாஷ தத்துவா அப்படின்னும் சொல்லுவாங்க, ஈத்தர் எனர்ஜி அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இந்த டைமில் தான் சிவனுக்கு பூஜையும் செய்வாங்க. இந்த ஈத்தர் எனர்ஜி அப்படின்றத சிவன் கிட்ட இருந்து வர ஒரு பியோர் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஈத்தர் எனர்ஜி எப்படி உருவாச்சுன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஈத்தர் எனர்ஜி அப்படின்றது யூனிவர்ஸ் உருவாகும் போதே கூடையே சேர்ந்து உருவான ஒரு ஆகாசம், அதாவது ஈத்தர் ஆகாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது கூடயே சேர்ந்து உருவான ஒரு ஸ்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் வாயு, அதாவது ஹேர்ல இருந்து ஃபயர் வந்தது, ஃபயர்ல இருந்து வாட்டர் வந்தது, அண்ட் வாட்டர்லேருந்து இந்த பூமி வந்தது. ஸோ இதிலிருந்து இதுன்னு அப்படி இந்த 5 எலமெண்ட்ஸும், இந்த பஞ்சபூதங்களும் இப்படி தான் உருவாச்சினும், இந்த பூமி இப்படி தான் உருவாச்சினும் சொல்கிறாங்க. ஈத்தர் எனர்ஜியில் நீங்கள் என்ன நினச்சாலும் மேனிஃபெஸ்டேஷன் ஆகும். நம்மளோட தாட்ஸுக்கு அவ்வளோ வைப்ரேஷன் இருக்குது, அவ்வளோ ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஸோ யூனிவர்ஸுக்கு போகிறது என்னமோ நம்மளோட ஃப்ரீக்வன்சி, நம்மளோட அலைவரிசைகள். நம்ம ஒரு ஃபீலிங்ஸ் நினைக்கும் போது நம்ம ஒரு ஸ்டேஜஸில் இருப்போம். அதாவது நம்ம கிட்ட இருந்து ஒரு வேவ்ஸ் போகும், அந்த வேவ்ஸில் தான் அது மேனிஃபெஸ்ட் ஆகி கொடுக்கும். ஸோ நீங்கள் அந்த எனர்ஜி டைமில் முதுகு தண்டு இருக்கு இல்லையா, அந்த முதுகு எலும்பு, அதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தான் உட்காரணும். கொஞ்சம் கூட கூன் போட்டு உட்காரக்கூடாது. அண்ட் கண்ணை மூடி விஷுவலைசேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிறதாகவும் அதை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறதாகவும் நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணணும். அது தவிர நீங்கள் எனக்கு வேணும்னு கேட்கக்கூடாது, என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கணும். ஸோ அதை ஃபீல் பண்ணுங்கள். அது ஃபீல் பண்ணி அந்த எமோஷனை நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உண்மையாலே உங்களோட ஆசை உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட சொல்வீங்க, என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும் யூனிவர்ஸ்க்கு. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் ரிலேட்டடாக என்னெல்லாம் மெத்தட் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் யூஸ் பண்ணலாம். கண்ணை மூடிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ, 10 லட்ச ரூபா வேணுமா, ஐ எம் ஹேவிங் 10 lakh rupees, அது சேன் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்ட்னர் வேணுமா, எனக்கு இந்த பார்ட்னர் இருக்கார் லைஃப்பில் அப்படின்னு கேளுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும், ஆனால் இந்த எக்ஸாம் பாஸ் ஆகிட்டேன் அது சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குது, அதை நீங்கள் சேன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த டைப் ஆஃப் மெடிடேஷன் நீங்கள் பண்ணலாம். அண்ட் விஷுவலைசேஷன், செகண்ட் மெத்தட் விஷுவலைசேஷன். கண்ணை மூடி விஷுவலைஸ் பண்ணுங்கள், என்ன உங்களுக்கு வேணுமோ அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள். அண்ட் தேர்ட் செல்ஃப் டாக், உங்களுக்கு நீங்களே பேசுங்க. லைக் கண்ணை மூடி, இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, நான் இதெல்லாம் அனுபவிச்சுட்ருக்கேன், நெக்ஸ்ட்டு நான் இதை தான் பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் இதெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லக்கூடாது, நெக்ஸ்ட் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதாவது உங்களை நீங்களே ஒரு சினிமா தேட்டரில் உட்காந்து பார்க்குற மாதிரி, உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி நீங்கள் உங்களை நினச்சி பார்க்கணும். ஸோ இதுவும் இல்லை அப்படின்னா 369 மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். அந்த ஈத்தர் எனர்ஜியோட டைமிங் 11:40 12:50 வரைக்கும். ஆமாம், 11:40 PM 12:50 AM வரைக்கும் இன்னைக்கு. அண்ட் ஆல்சோ பிரம்ம முகூர்த்தம் 4 to 6 AM நடைபெறுது. அப்புறம் 11:40 12:50 வரைக்கும் பண்ண முடியல அப்படின்னா தயவு செஞ்சு பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு 4 to 6 வரைக்கும் அதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். தேங்க்யூ. ஹாப்பி சிவராத்திரி.